நண்பர்களுக்கு வணக்கம். இன்று உலக கவிதை தினம் மார்ச் 21 வருடந்தோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. உலகம் முழுவதும் கவிஞர்கள், படைப்பாளர்களும் சரி, கவிதை வாசிப்பாளர்களும் சரி, கவிதை தினத்தை மார்ச் 21 ஆகிய இன்று கொண்டாடி வருகிறார்கள். உலக கவிதை தின நல்வாழ்த்துக்களோடு உங்களோடு இரு ஆளுமைகள் குறித்த கவிதைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக நம் தூத்துக்குடியைச் சேர்ந்த கவிஞர் தேவதேவன் அவர்களுடைய படைப்பில் வெளிவந்த ஏஞ்சல் அப்படிங்கிற கவிதை தொகுப்பு. இந்த தொகுப்பிலிருந்து ஒரு கவிதை உங்களுக்காக இதோ. கவிஞன். தலைப்பே கவிஞன். கவிஞன் ஒரு காலமும் ஒரு பொழுதுபோக்காளன் அல்ல. கவிஞன் ஒரு காலமும் ஒரு பொழுதுபோக்காளன் அல்ல. ஆகவே கலைஞனும் அல்ல. வெற்றிகளும் சாதனைகளும் எட்ட முடியாத பேரழகையும் பெருங்களிப்பையும் கண்டவன். தன் பிச்சா பாத்திரத்தில் நிறைந்து கிடக்கும் அன்னம் கொண்டு தன்னுடையவும் உலகத்துடையவுமான துயர் அழித்துவிட முடியும் எனும் அசைக்க முடியாத உறுதியின் அமைதி கொண்டு விட்டவன். புகழ், செல்வ, அதிகார, போட்டி, வறுமையில் எரிந்து கொண்டிருக்கும் உலகை பார்த்தபடி பிரச்சனைகளையே உருவாக்காத கண்டடைதலை சுட்டும் புன்னகையால் எல்லாவற்றையும் எரித்தபடி எரிந்தடங்கிய களத்தில்தான் பூக்கும் மலரானவன். மீண்டும் ஒரு படிமமாக பயந்து எல்லாவற்றிலும் இருந்தபடியே எல்லாவற்றிலும் மறைந்து வாழ்பவன் கவிஞன். இப்படி கவிஞன் என்ற தலைப்பில் கவிஞனுக்கே ஒரு கவிதை எழுதியிருக்கிற நம் கவிஞர் தேவதேவன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த ஒரு கவிதை, இன்னொரு ஆளுமை குறித்து. தமிழ்நாட்டில் பிரபலமாக பேசப்பட்ட ஆளுமை, கவிஞர், எழுத்தாளர், தோழர் பெருமாள் முருகன் அவர்கள் எழுதிய கோழையின் பாடல்கள் இந்த தொகுப்பிலிருந்து உங்களுக்காக ஒரு கவிதை. ஆசுவாசம். எழுது என்று கேட்டுக்கொள்கிறார்கள், எழுது என்று கேட்டுக்கொள்கிறார்கள், எழுது என்று வேண்டுகிறார்கள், எழுது என்று வலியுறுத்துகிறார்கள், எழுது என்று நிர்பந்திக்கிறார்கள், எழுது என்று கட்டளையிடுகிறார்கள், எழுது என்று கத்துகிறார்கள், எழுது என்று கெஞ்சுகிறார்கள். அழுகி ஒழுகும் என் விரல்களை நீட்டுகிறேன், அழுகி ஒழுகும் என் விரல்களை நீட்டுகிறேன். யாரும் அதை கவனித்ததாக தெரியவில்லை. எழுதாதே என்று எழுந்த அதே வேகத்தில், எழுதாதே என்று எழுந்த அதே வேகத்தில் எழுது என்னும் சத்தமும் குரல் வளை கவ்வுகிறது, எழுது என்னும் சத்தமும் குரல் வளை கவ்வுகிறது. எழுதாதே எழுதாதே, எழுது எழுது, எதுவும் எனக்கானதல்ல என்பதால் ஆசுவாசமாக இருக்கிறேன். இது கோழையின் பாடல்கள் தொகுப்பில் கவிஞர் பெருமாள் முருகன் எழுதியது. இந்த இரு கவிதைகளும் இன்றைய மார்ச் 21 நாம் உலகமெல்லாம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கும் கவிதை நாளுக்கான உங்களுக்காக வழங்கப்பட்ட பரிசாக எடுத்துக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் உலக கவிதை நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.